சின்ன மருமகள் சீரியலில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் இன்னும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக அமையப் போகின்றன. சேதுபதி மற்றும் ஐஸ்வர்யா சென்னை செல்ல தயாராகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் வீட்டுக்குள் பலருக்கும் தெரியாத சில ரகசிய பேச்சுகள் நடைபெறுகின்றன. வெளியில் பார்க்கும்போது எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல தெரிந்தாலும் ஒவ்வொருவரின் மனதிலும் வெவ்வேறு திட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த நேரத்தில் ஈஸ்வரி அமைதியாக ஐஸ்வர்யாவை தனியாக அழைத்துச் சென்று சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார்கள். சேதுபதியுடன் சென்னைக்கு போகும் இந்த பயணம் சாதாரண பயணமாக இருக்கக்கூடாது என்றும், திரும்பி வரும்போது அனைவரின் பார்வையும் மாறும் அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். ஐஸ்வர்யாவும் அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு மனதில் பதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அருகிலேயே சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த பயணம் பலரின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடியதாக மாறப்போகிறது என்ற உணர்வு அந்த வீட்டின் சுவர்களுக்கு கூட தெரிந்தது போல ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அதே நேரத்தில் சேதுபதி திடீரென அந்த அறைக்குள் வருவதால் ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பதறிப் போகிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த விஷயங்கள் ஏதாவது சேதுபதியின் காதில் விழுந்துவிட்டதா என்ற பயம் இருவரின் முகத்திலும் தெரிகிறது. ஆனால் சேதுபதி வழக்கம் போல சாதாரணமாக பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார்கள். அதற்குப் பிறகுதான் இருவருக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறது. இருப்பினும் சேதுபதி மிகவும் கூர்மையான கவனிப்புடையவர் என்பதால் எப்போது எந்த விஷயத்தை கண்டுபிடித்து விடுவாரோ என்ற அச்சம் அவர்களை விட்டு அகலவில்லை. சித்ராவும் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து கவனமாக இருக்கச் சொல்கிறார்கள். வீட்டுக்குள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில உண்மையை மறைத்து நிற்பது எவ்வளவு நாட்கள் சாத்தியமாகும் என்ற கேள்வி அங்கே உருவாகிறது. அந்த பதட்டம் மெல்ல மெல்ல அதிகரிக்கத் தொடங்குகிறது. இதற்கிடையில் மீனாட்சி தொடர்ந்து அழுது கொண்டிருப்பது அனைவரையும் கவலைப்பட வைக்கிறது. குழந்தையை எப்படி சமாதானப்படுத்தினாலும் அழுகையை நிறுத்த மறுக்கிறது. ஐஸ்வர்யா பல வழிகளில் முயற்சி செய்தாலும் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் மலர் வந்து குழந்தையின் நிலையை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். இதுவரை மீனாட்சி தமிழ் செல்வியுடன் அதிக நேரம் இருந்ததால் அவரை பிரிந்ததன் ஏக்கம் காரணமாகத்தான் இப்படி அழுகிறாள் என்று கூறுகிறார்கள். அந்த வார்த்தைகள் சேதுபதியின் மனதில் நேராக பதிகின்றன. குழந்தையின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இதுவரை நடந்திருக்கிறோமோ என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றுகிறது. அதோடு அழகரும் தமிழ் செல்வியுடன் மிகவும் பாசமாக இருப்பது நினைவுக்கு வருகிறது. குடும்பம் பிரிந்திருப்பதால் குழந்தைகள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற உண்மை அவர்களை சிந்திக்க வைக்கிறது. அதனால் உடனே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சேதுபதி தீர்மானிக்கிறார்கள். அதன் பிறகு சேதுபதி தனியாக வெளியே சென்று தமிழ் செல்விக்கு அழைப்பு விடுகிறார்கள். திடீரென வந்த அந்த அழைப்பை பார்த்ததும் தமிழ் செல்வி ஆச்சரியப்படுகிறார்கள். ஏதோ முக்கியமான விஷயம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் போனை எடுக்கிறார்கள். அப்பொழுது சேதுபதி சென்னைக்கு செல்லும் விஷயத்தையும் மீனாட்சியின் அழுகையையும் விளக்கமாக கூறுகிறார்கள். முதலில் தமிழ் செல்வி வர மறுக்கிறார்கள். குழந்தைகளை தன்னிடமே விட்டுவிட்டு போய்விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் சேதுபதி அதற்கு சம்மதிக்கவில்லை. குழந்தைகள் மட்டுமல்ல, உன்னையும் எங்களுடன் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட தமிழ் செல்வியின் மனதில் பல உணர்வுகள் கலக்க ஆரம்பிக்கின்றன. பல நாட்களாக விலகியிருந்த பிறகும் இன்னும் தன்னை நினைத்து அழைக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களை நெகிழச் செய்கிறது. இறுதியில் யோசித்த பிறகு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அதை கேட்ட சேதுபதி உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தமிழ் செல்வி வர சம்மதித்த செய்தி ஐஸ்வர்யாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக மாறுகிறது. இந்த பயணத்தில் சேதுபதியுடன் தனியாக இருக்கலாம் என்று நினைத்திருந்த அவர்களின் கனவு உடைந்து விடுகிறது. உடனே ஈஸ்வரியிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் ஈஸ்வரி அதை கவலைப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கவில்லை. மாறாக அதிலேயே ஒரு வாய்ப்பை பார்க்கிறார்கள். தமிழ் செல்வி குழந்தைகளுடன் இருப்பதால் சேதுபதி தனியாக ஐஸ்வர்யாவுடன் நேரம் செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்பிக்கை அளிக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவுக்கு மீண்டும் நம்பிக்கையை கொடுக்கின்றன.
சென்னை பயணம் இன்னும் தங்களுக்கு சாதகமாக மாறும் என்று எண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. சில மணி நேரங்களுக்குப் பிறகு அனைவரும் ஒன்றாக கிளம்பி சென்னை நோக்கி செல்கிறார்கள். பயணம் முழுவதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். சேதுபதி குழந்தைகளை கவனித்துக் கொண்டே தமிழ் செல்வியை அடிக்கடி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் செல்வி அமைதியாக இருந்தாலும் அவர்களின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஐஸ்வர்யா மட்டும் இந்த பயணத்தை எப்படியாவது தன்னுடைய வெற்றியாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். மலர் எல்லோரையும் கவனித்துக் கொண்டே சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அந்த பயணம் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பெரிய புயலை உருவாக்கிக் கொண்டிருந்தது. சென்னைக்கு சென்றதும் அவர்கள் தங்குமிடத்தில் அறைகள் பதிவு செய்யப்படுகின்றன. அங்கேயும் ஐஸ்வர்யா தங்களுக்கான கனவுகளை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். சேதுபதி தங்களுடன் ஒரே அறையில் தங்குவார் என்று உறுதியாக நம்புகிறார்கள். ஆனால் சேதுபதி எடுத்த முடிவு அவர்களை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. தமிழ் செல்வியும் குழந்தைகளும் தனியாக சிரமப்படக்கூடாது என்பதால் அவர்களுடன் தான் இருப்பேன் என்று கூறுகிறார்கள். இதை கேட்ட ஐஸ்வர்யாவின் முகம் உடனே மாறிவிடுகிறது. அவர்கள் எதிர்பார்த்த அனைத்தும் கன நேரத்தில் சிதறி விழுந்து விடுகிறது. இருந்தாலும் வெளியில் எதையும் காட்டாமல் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறார்கள். அந்த இரவு மிகவும் வித்தியாசமான உணர்வுகளை உருவாக்குகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சேதுபதியும் தமிழ் செல்வியும் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். குழந்தைகள் இருவரும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் இருவரின் மனதிலும் பழைய நினைவுகள் எழ ஆரம்பிக்கின்றன. ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்த குடும்பம் இன்று இப்படி பிரிந்து நிற்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி சேதுபதியை வாட்டுகிறது. தமிழ் செல்வியும் அதே எண்ணத்தில் மூழ்குகிறார்கள். பேசாமல் இருந்தாலும் இருவரின் மனதிலும் ஒரே உணர்வு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தூரத்திலிருந்து கவனிக்கும் ஐஸ்வர்யா மிகவும் பதற்றமடைகிறார்கள். அடுத்த நாள் காலையில் ஈஸ்வரியோட பேசும்போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு புதிய யோசனை கிடைக்குது. தமிழ் செல்வியை சில நேரம் அறையிலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அதற்காக மிகவும் சாதாரணமாக நடந்து கொண்டு அவர்களை டீ குடிக்க அழைக்கிறார்கள். தமிழ் செல்வியும் எந்த சந்தேகமும் இல்லாமல் சம்மதிக்கிறார்கள். இருவரும் கீழே சென்ற பிறகு குழந்தைகளை கவனிக்க மலரிடம் சொல்கிறார்கள். வெளியில் பார்க்கும்போது எல்லாமே இயல்பாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஐஸ்வர்யா வேறு திட்டத்துடன் செயல்படுகிறார்கள். தமிழ் செல்வி கீழே இருக்கும் நேரத்துல மீனாட்சியை வேறு இடத்துக்கு மாற்றும் முயற்சி நடக்குது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் நடந்து முடியும் என்று ஐஸ்வர்யா நினைக்கிறார்கள். ஆனால் சூழ்நிலை அவர்கள் எதிர்பார்த்தபடி செல்லவில்லை. சிறிது நேரத்தில் மீனாட்சி காணாமல் போனது தெரிய வரும்போது அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். தமிழ் செல்வி பதற்றத்தில் குழந்தையை தேடி அலைய ஆரம்பிக்கிறார்கள். அவர்களின் கண்ணீரும் பயமும் அங்கே இருந்த அனைவரையும் பாதிக்கிறது. சேதுபதி உடனடியாக நிலைமையை கையில் எடுத்து தேடுதல் ஆரம்பிக்கிறார்கள். அங்கே இருந்த பாதுகாப்பு கேமராக்களின் பதிவுகள் அனைத்தும் சோதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு காட்சியையும் கவனமாக பார்க்கும்போது சில சந்தேகமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கின்றன. குழந்தை எப்படி நகர்த்தப்பட்டது, யார் அருகில் இருந்தார்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெரிகிறது. சேதுபதியின் மனதில் ஏற்கனவே இருந்த சந்தேகம் மேலும் வலுப்படுகிறது. உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியுடன் அவர்கள் செயல்படுகிறார்கள். இறுதியில் மீனாட்சி பாதுகாப்பாக மீட்கப்படுகிறாள். குழந்தையை மீண்டும் பார்த்ததும் தமிழ் செல்வியின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அந்த நிமிடம் அவர்களுக்கு உலகமே திரும்ப கிடைத்தது போல உணர்கிறார்கள். மீனாட்சியை மீட்ட பிறகு நடந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைக்கிறது. இதுவரை அமைதியாக இருந்த தமிழ் செல்வி தங்களுடைய குழந்தையை ஆபத்தில் ஆழ்த்தியவர்களை மன்னிக்க கூடாது என்று முடிவு செய்கிறார்கள். அவர்கள் மனதில் இருந்த பொறுமை எல்லையை தாண்டி விடுகிறது. தங்களுடைய குழந்தையை பற்றிய விஷயத்தில் யாரும் விளையாடக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் குரலில் இருந்த உறுதியை பார்த்து பலர் அதிர்ச்சியடைகிறார்கள். இதுவரை பார்த்த தமிழ் செல்வி வேறு, இப்போது நிற்கும் தமிழ் செல்வி வேறு என்று அனைவரும் உணர ஆரம்பிக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு சேதுபதியின் பார்வையும் மாறுகிறது. இதுவரை சில விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருந்தாலும்